நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஹாய் ஹலோ வணக்கம் மதுரம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் செட்டுகள் கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வெஸ்டர்ன் பாம். மச்சான். இன்னைக்கு வரப்போற 4 செலிபிரிட்டிஸ் யாரு மச்சான்? வழக்கமா நம்ம ஷோக்கு செலிபிரிட்டிஸ் வராங்கன்னு உடனே ஆமா டோட்டல் யூனிட்டே ஒரு குதூகலம், உற்சாகம், ஒரு ஆனந்தம். ஆமா. இன்னைக்கு வரப்போற 4 செலிபிரிட்டிஸை பத்தி கேள்விப்பட்ட உடனே காஸ்டியூமர் அயன் பாக்ஸ் எடுத்து அவர் மூஞ்சில அவரே தேய்ச்சிக்கிறார். மேக்கப் பண்ணி யூனியன் கார்டை கிழிச்சு போட்டு ஓன்னு அழுகுறாரு. ப்ரொடக்ஷன் வந்துட்டு உள்ள இருந்து வெளியே போட்டு வரவே மாட்டான். இவ்வளவு பஞ்சாயத்து கேமராமேன் கேட்டுக்க. இன்று விடுமுறைன்னு எழுட்டு அந்த ஸ்டாண்டு கீழே பத்துங்கிறாங்க. ஓ மை காட், சோ மெனி கன்ஃபியூஷன். ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்? சோகத்தினுடைய உச்சிக்கு எல்லாரும் போறதுக்கான காரணம் என்ன மச்சான்? கடந்த 7 சீசனா ஜோடி நம்பர் 1 தலை நிமிர்ந்து இருந்துச்சு. ஆமா. இவங்க 4 பேர் என்ட்ரி ஆடி போயிடுச்சு. ஏன் அடிப்பெடுத்து? அவ ஆட்டம் அப்படி. அவ ஆட்டம் அப்படியா? சரி, அவ பேரை கூப்பிட்டுரு. நேக்கு வாய் கூசுறதுடா. வாய் கூசுறதா இல்ல மறந்துட்டியா? சரி, ஓகே. லெட்ஸ் வெல்கம் ஜோடி நம்பர் 1 சீசன் 8ல இருந்து சௌந்தர்யா, மீரா, ஷாம் அண்ட் மனோ. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். மச்சி, எஸ் பாஸ். நீங்க சொன்ன இந்த 4 செலிபிரிட்டி சிவா தானா? அடி தூள். சரி, ஓகே. தெரியல, மனோ தெரியும்ல. மிமிக்ரின்னு என்னைக்கு தோன்றுச்சு அன்னிலிருந்து இருக்கிறான். அவ்வளோ பெரிய ஆளுங்க. அப்படியா? ஆனா டேலண்டடான ஆளு. பக்கா ஹைலி டேலண்டட் கை. பயங்கரமான டேலண்ட். ஆனா சரியான இது கிடைக்காம இப்பதான் வந்து செட்டில் ஆகிக்கிறான். ஆமா, இனிமேல் உயரம் தான். ஆமா. ஓகே மனோ, சொல்லுங்க, நம்ம ஷோ பாத்திருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க? நிறைய பாத்துருக்கேன். அதாவது ஒரு மிமிக்ரி வாய்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். ரஜினி சார் வாய்ஸ். ஏன்னா நீங்க நடந்து வரதே ரஜினி சார் மாதிரி வரீங்க. உங்களுக்கு பிடிச்ச வயசு ரஜினி தான். ஆமா. எப்படி சொல்றது தெரியல. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுன்றது லைஃபே டிஸ்டர்ப் தான் வச்சுக்கோங்க. ஆனால் அதை கூப்பிட்டு வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றது அது மகேஷுக்கோ பாலாஜிக்கு தான் பொருந்தும். ஏன் சொன்னால் இது சம்திங் சார். ஏன்னா இது வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படி சொல்கிறதே ஒரு சக்ஸஸான விஷயம். அதே வந்து கரெக்டான பிளேஸில் கொண்டு போகணும்னு சொன்னால் அது விஜய் டிவியால் தான் முடியும். ஏன்னா உண்மையாக சொல்ல போனால் மகேஷும் சரி பாலாஜி சரி எப்படி அந்த ஷோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வேவ் லென்த் ஒரு சின்ன ஒரு ஜோடி ஆகட்டும், நாங்கள் எதுவாகட்டும் செட் ஆகணும். செட் ஆகினா தான் அந்த படம் ஹிட் ஆகும். ஸோ அந்த செட்டு கரெக்டாக இங்கே ஹிட் ஆனதுனால அது வந்து கண்டிப்பாக கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா போகணும்னு சொல்லி எல்லா உள்ள ராகவேந்திர வேண்டிக்கிறேன். நன்றி. சூப்பர், அமேசிங். மச்சான், சௌந்தர்யா தெரியுங்களா? ஐயோ 10-15 வருஷமா ஆடுது. வயசாத மாதிரியே காட்டிக்கும். இது சொன்னோட பெத்த சொன்ன உடனே எங்க விட அதிகமா சந்தோஷப்படுது உங்க அம்மா தான். அப்படி ஆனந்தமா சிரிக்கிறாங்க. சொல்லுமா சௌந்தர்யா. ஷோ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். 2 பேரும் கலாய்ப்பீங்க, அது தெரியும். அண்ட் கேள்வி கேட்பீங்க, சீரியஸாக எதுக்குமே பதில் தெரியாது. அதனால தான் உங்களை கூப்பிடுவேன். அதனால ஃபர்ஸ்ட் கூப்பிட்டோன்னே நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சு பயந்தேன்னா, ஐயோ கேள்வி கேட்டு நம்மள மாட்ட வச்சிடுவாங்களே அப்படின்னு மாதிரி. ஓகே, எல்லாம் ஜாலி. பாரு, ஃபைனல் ரவுண்ட் தான் ஜிகே ரவுண்டு. அது வரைக்கும் நீ வரமாட்ட. நீ வரமாட்ட, கவலைப்படாத. சரி, ஓகே. ஹாரி பாட்டர் அண்ணா. ஹாரி பாட்டரா? ஆமா. எப்பயுமே கலகலன்னு இருந்தாங்க ஷியாம். அவனுக்கு பேர் மாறிச்சு. ஓ, அப்ப இருந்து பாத்தீங்கன்னா இல்ல அவருக்கு பேர் வந்துட்டு இவங்க தான் நட்சத்திரம் தானே. முதல்ல இப்போ எலிமினேட் ஆயிடுச்சுல நட்சத்திரம். அதுக்கு டை வந்து. ஓ, இப்போ யார் ஜோடி? இப்போ மீரா. அப்போ சுகமா தான் இருந்தாங்கன்னா வேற வழி. மீரா பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு பாப்போம். ஏன் தெரியாது மீராவை பத்தி? ஏமா அடிக்கடி ஜோடி மாத்துவியா அந்த மீரா தண்ணி? அது தாண்டி என்ன தெரியும்? அது தாண்டி நான் ஒரு மாடல் அப்படின்னு நீயே சொல்லிக்குவேன். ஐயோ, இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. உண்மையா அது மாடல் தான். சொல்லுமா, உன்னோட புகழ்லாம் சொல்லுமா. ஐயோ, அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பெருசா இல்லங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, நிறைய சொல்லியாச்சு. ஏற்கனவே பரவாயில்ல, சொல்லு. நம்ம ஷோல சொல்லாம அன்எஜுகேட்டட் பாய் நம்புவான். சொல்லுங்க ஷாம், நம்ம ஷோ பாத்துறீங்களா? ஷோ பார்த்துருக்கேன். ஒரு கேம் ஷோ. விளையாட்டு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, சிரிக்கிறது மனசுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கலந்த ஒரு விஷயம். வயலு வாழ்வு மாதிரி பேசுறீங்க.
இல்ல இது ரெண்டுமே கலந்த ஒரு விஷயம். ஸோ இந்த கேம் ஷோ நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஐ லைக் அண்ட் ஐம் ஹாப்பி. நீ பார்த்துக்கிறேம்மா ஷோவை? ப்ரோமோல பார்த்துருக்கேன் அடிக்கடி. ஷோ பார்த்துருக்கேன். அவ்வளோ பிஸி மச்சான். ஏன்னா ஃபுல் ஃபேஷன் ஷோஸ் இந்தியா ஃபுல்லாக போகிறாங்க. தேங்க்யூ. சீரியஸா மச்சான்? தேங்க்யூ. சீரியஸா இப்போ என்ன இருந்தாலும் கூட த்ரிஷா கூட ரோல் பண்ணியிருந்தாங்க. என்ன இருந்தா இல்லையா? என்ன இருந்தால த்ரிஷா கூட ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் த்ரிஷா விட இவங்க அழகா இருந்த ஒரே காரணத்தினால கட் பண்ணி விட்டாங்க. எடிட் பண்ணி விட்டாங்க. வாட்டியா பேட்டி மற்றபடி அவருடைய தகுதியிலையோ திறமையிலையோ நீ குறை சொல்லக்கூடாது. சொல்லவே சொல்லுங்க மீரா, நீங்க இந்த ஷோ பார்த்திருக்கீங்களா? இல்ல ஷோ பார்த்தது இல்ல, பட் ப்ரோமோ நிறைய பார்த்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஷோக்கு ப்ரோமோவே நம்ம சேனல்ல போடுறது இல்லையா அதிகமா? இல்ல ப்ரோமோ இதுல போடுறாங்கன்னா நான் யூடியூப்ல. இல்ல அந்த புல் எல்லாம் வந்து கீழ விழுறதெல்லாம் காமிப்பாங்க. புல்லு கீழ விடாது, புல்லு மேல இருக்குங்க. அத மேல போய் கீழ விழுறத காமிப்பாங்க. இல்ல இந்த ஷோ பத்தி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. அப்ப இந்த ஷோ ஆங்கர் பண்ற பாலாஜி என்ன ஒரு கூமுட்டையா? இல்ல அவன் தான் ஒரு ரூட்டா. இல்ல ஷோ வரதுக்கு முன்னாடி இப்ப சப்போஸ் அத எப்படி எப்படிலாம் பார்த்துட்டு வந்தா ஒரு மாதிரி த்ரில்லே இருக்காது. சோ ஒண்ணுமே தெரியாம blank வந்தா ஒரு மாதிரி சஸ்பென்ஸா. ஏமா இது என்ன அப்ப இங்கிலீஷ் யாரே படமா? தெரியாம கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியுமா புருஷனோட? எக்ஸாம் ஹாலுக்கு படிக்காம போற மாதிரி ஒரு அது கூட ஒரு த்ரில் இருக்கும். ஐயோ சொல்றதுல அல்லே ஷாம் ஷாம் fuck me. புரிஞ்சிட்டடா அதோ நிறுத்திக்க ப்ளீஸ். நீங்க எல்லாம் போய் உங்க இடத்துல செட்டில் ஆகுங்க. நாங்க எங்க இடத்துல போய் செட்டில் ஆகணும். Who is the disturbance? நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஐயோ அசிங்கமான பையன். நம்பர் கொடுத்துருவியா? நம்பர் ஏன் போவாங்க பேசக்குனாங்க. அம்மா போயிலாம் பாலாஜி நம்பர் கொடுங்க பார்க்கலாம். ஓகே 917658. நல்லா கட்டிங் போறனால கட்டிங் போடுறனால ஐஸ்வர்யாய் என்னமா ஏய் வா இதே வந்து சாதாரண ஊருங்க. ஐஸ்வர்யா விழுந்துருச்சு. ஒண்ணுமே சுத்தறாதுக்குள்ள ஊரா. வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துறோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் கூட கேள்வி கேட்பாரு, எல்லாருமே அட்டன் பண்ணோம். எனக்கு பதில் தெரியாதுன்னு யாரும் சும்மா நிற்கக்கூடாது. கேள்வி கேட்டு முடிச்ச உடனே உங்க முன்னாடி இருக்கல ஜூஸு, அந்த ஜூஸ் எடுத்து வாயில போட்டுக்கணும். நல்லா இருக்குன்னு குடிக்கக்கூடாது, வாயிலே வச்சிருக்கணும். வாயில வச்சு யார் முதல்ல பசர் அமுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் குடிச்சிடலாம். அதுக்கு பதில் சொன்ன பிறகு குடிச்சிக்கலாம். ஓகேவா? வாயிலே தான் வச்சிருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் பசர் அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். அதே மாதிரி எந்த கையில் ஜூஸ் எடுத்து போடுறீங்களோ அந்த கையில் தான் பசர் அமுக்கணும். இதில் தூக்கி போட்டு இதில் அமுகிறது, இதில் தூக்கி போட்டு இதில் அமுகிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. குறிப்பாக ஒன்று தான் பண்ணோம் அப்படி அமுக்கெல்லாம் பண்ணால் போட்டு நீங்க அனுப்புறதே கரெக்ட் தான். சாரிடா. ஓகேவா? ரெடி? முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. ரெடியாக வைங்க. ஒரு பொண்ணு அல்லது பையன் கூட வழி தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டா என்ன செய்யும்? ஃபுல்லா குடிக்கணும். மீரா, மீரா சொல்லுங்க. சரியா? துப்பு இல்லை முழுகிடு. இப்போ சொல்லுமா. மொபைல் எடுத்து வேற பாய் ஃப்ரெண்ட்க்கு ஃபோன் பண்ணி உடனே வந்து பிக்கப் பண்ண சொல்லணும். உனக்கு இருக்குது வருவான். என் நிலைமை நினச்சி பாரு. ஜாலியாக இருக்கும். ஜாலியா இருக்கு. அது அது மீரா மாதிரி ஒரு பொண்ணு. ஹலோ டான்ஸ் பண்ணேன் கூட. நிறைய காசு போட்டு போடுவாங்க. பரவாயில்லையா? ஓகே சௌந்தர்யா. குஸ்தியா? சரியா? சொல்லு. ஐயோ காப்பாட்டுங்க காப்பாட்டுங்க. அந்த பையன் கத்துவான். மனோ நீ மனோ சொல்லுங்க. யாருக்கு? பொண்ணு அப்பாக்கா? உங்க ரெண்டாவது பொண்ணு அமைச்சிருக்கா? முழுங்கிடு. அவனை முழுங்கிடுங்க. சொல்லுங்க. பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? நீ அதிசயமா இருக்கு. இல்ல ஃபோன் பண்ணி வழி தெரியாம மாட்டிட்டா என் கூட தான் இருக்கான், வந்து பிக்கப் பண்ணு. இதனால ஜாலியா இருப்பேங்கிறதோட மைண்டை ஓப்பன் பண்ணி சொன்ன ஷாமுக்கு மார்க் கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ரெடியா இருங்க. பைக் ரைஸ் பண்ற சத்தம் எப்படி இருக்கும்? வெரி குட். சௌந்தர்யா அமுக்கு. சௌந்தர்யா. பைக் ரைஸ் ஆற சத்தம். பைக் ரைஸ் பண்றது ஓட்டுறது இல்ல. வயிறு ரைஸ் ஆற சத்தம். முழுங்கிடு.
சொல்லு. என் சிரிப்பு சத்தம் மாதிரி இருக்கும். ஷாம். வந்துடும் அக்கறை சேர்த்துக்குள்ள மாட்டிக்கின்னு இருக்குது. மீரா. ஓகே மனோ மனோ மிமிக்ரி பைக்கு. மிமிக்ரி மைக். ஏய் எவன்டா பைக் கொடுத்து கார் துப்பாரு ப்ரோ. மனோ இப்ப முழுங்கிடுங்க. வினு சக்கரவர்த்தி சார் பைக் ஓட்டிட்டு அப்படி ஓட்டி. ஏ கண்ணு அப்படி இருந்தாலும் பெஸ்டா ஃபர்ஸ்ட் பைக் ஓட்டுறது ஷாம்ங்கிறதுனால ஷாமுக்கு மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களுக்கு எந்த மாதிரி ரோல் கொடுத்தா நல்லா நடிப்பீங்க? நல்லா நடிப்பீங்களா? சௌந்தர்யா. வில்லியா வில்லி வில்லி வில்லி. ஓகே மீரா. நம்ம வேலைக்காரியா? வாவ். வேலைக்காரியா? வேலை இல்லையா? இருமா ஏதோ சொல்ல வச்ச பொண்ணு பாவம். நம்ம சரி முழுங்கிட்டு சொல்லுமா. முழுங்கிட்டு சொல்லு. பயங்கர டாக்கட்டிவான லீட் ரோல். இந்த ஹீரோஸ்லாம் பயங்கர பேசிட்டே இருப்பாங்க. அது ஹீரோயினா பண்ணும் அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி யா புரிஞ்சிருச்சா? டாக்கட்டிவ் பண்றியா? அத வாயாடி பொண்ணு. வாயாடி பொண்ணு. நீங்க சீரியஸ் ரோல். சொல்லிட்டங்க. சீரியஸ் ரோல். மனோ அப்படியே சொல்லு. காமெடி காமெடி. வெரி குட். நீங்க 4 பேருமே உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற ஆசையை ஓப்பனா பட்டவர்த்தமா சொன்னதுனால எல்லாரும் ஒரு ரூபா கொடுப்பியா? ஏமா அப்பா சொத்து. உங்க எல்லாருக்குமே மார்க் கொடுக்குறோம். ரைட். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒரு அசிங்கமான பொண்ணு அல்லது பையன் உங்க ஃபோன் நம்பர் கேட்டா என்ன செய்வீங்க? பொண்ணு கிட்ட பையன், பையன் கிட்ட பொண்ணு. மனோ கொடுத்துருவியா? ஏன் ஏன் என்ன காரணம்? ஒரு அசிங்கமான பொண்ணுன்றது பார்த்த உடனே தெரியாது இல்லையா? நம்பர் கொடுத்துட்டு அவ அசிங்கமான பொண்ணா இல்ல நல்ல பொண்ணான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணுவேன். யோ சௌந்தர்யா. ஓய் அரைஞ்சிருவியா? அசிங்கமான பையன் நம்பர் கேட்டா ஓய் அரைஞ்சிருவேன். என்கிட்டலாம் கேட்கறடா எவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்குது கொய்யால போடா. ஷாம் கொடுத்துருவேன். கொடுத்துருவீங்க. ஏன்? ஃபேன்னு சொல்லுவாங்க, மனசு புண்பட்டக்கூடாது. ஓ அப்படி யோசிக்கிறாப்ப. ஃபேன் சொன்னாங்க மனசு புண்பற்றக்கூடாது. ஏன்னா எப்பவுமே ஒரு பர்சனல் நம்பர் இருக்கும்ல. மீரா. ஐயோ அசிங்கமான பையன் நம்பர் கொடுத்துருவியா? நம்பர் ஏன்? போவாங்க பேசறாங்க. சொல்லு. நல்லா பேசுறவங்களா நல்லா கான்வர்ஸ் பண்றவங்களா இருந்தா ஓகே ஃபைன். அப்படியா? அதுக்கு நீ கால் சென்டருக்கே ஃபோன் பண்ணு. நீ கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணாத. ஓ பேசுறதுக்கு ஆள் இருந்தா போதும். ஆள் இருந்தா போறேன். நான் உடனே நம்பர் கொடுத்துறேன். அம்மா போயிலாம் பாலாஜி நம்பர் கொடுங்க பார்க்கலாம். ஓகே 917658. நல்ல அது என்ன நம்பர் இல்ல. நல்ல கேரக்டர், நல்லா பேசுவான். ஆனா 10 மணிக்கு மேல ராங்கா பேசுவான். சரி மச்சான் அவங்கள விடு, நீ சொல்லு. ஆரம்பிச்சா ஒரு ஒரு அழகில்லாத ஒரு பெண் சுமாரான பொண்ணு வந்து உன் நம்பர் கேக்குது, நீ என்ன சொல்லுவ? அண்ணன் நம்பர் நோட் பண்ணிக்குவாங்க. இதுதான் பெஸ்ட் ஆன்சர். நம்ம பாலாஜிக்கு மார்க் கொடுக்குறவங்க யாருக்குமே மார்க் கிடையாது. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்க வைஃப் கூட அல்லது உங்க ஹஸ்பண்ட் கூட கார்ல போறப்ப அழகான பொண்ணு லிஃப்ட் கேட்டா என்ன செய்வீங்க? மனோ மனோ லிஃப்ட் கொடுப்பேன். வைஃப் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? சிஸ்டரு அவன் கொடுக்க வருவான். அவன் இறக்கி விட்டுருவீங்க? அவங்களும் கூட வருவாங்க. அவங்களும் கூட வருவாங்க. அவன் கொடுக்க வருவான். அவங்க தான் கொடுக்க சொல்லுவாங்க லிஃப்டா பொண்ணுக்கு. சௌந்தர்யா கொடுத்துருவேன். ஹஸ்பண்ட் இருந்தப்ப கூட ஒரு 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 பாய் வந்து ஒரு முழுகிடு ஒரு ஸ்மார்ட்டான பாய் வந்து லிஃப்ட் கேட்கறானே கொடுத்துருவீங்க? கொடுப்பேன். ஹஸ்பண்ட் இருக்கும்போது கொடுத்தா தப்பு இல்லை, இல்லாதப்ப கொடுத்தா தான் தப்பு. ஷாம் கொடுக்க மாட்டோம், பார்க்காம போயிடும். ஏன்னா பொன்னாடி ஷாம் பத்தி தெரியும்ல. மீரா மீரா எவ்வளவு பேருக்கு வேணா கொடுப்பேன். சொல்லுங்க, ஏன் லிஃப்ட் கொடுப்பீங்க? முழுகிடு. முழுகிடு. உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பொசசிவ், எப்படி லிஃப்ட் கொடுப்பீங்க? உங்க மேல பயங்கர உயிர் அவருக்கு. அப்படி ஒருத்தனை கல்யாணமே பண்ண மாட்டேன் நானு. சரி, இந்த
இந்த கேள்வி கேட்டது நீங்க போய் சாப்பிடா. ஏதாவது சொல்லி தொலைக்குமான்னு பார்க்கேன். சரி யாருக்கு மார்க்கு? எல்லாரும் சரியா சொன்னதுனால கொன்றேன் உன்னை. நீ சொல்லு. தேவையில்ல. நீ சொல்லு மச்சான். மனதான் கரெக்ட். ஓகே, மனோவுக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆணா இருக்கிறவங்க பெண்ணு நினைச்சீங்க, பெண்ணா இருக்கிறவங்க ஆணு நினைச்சீங்க. நீங்க அந்த மாதிரி மாறி பிறந்திருந்தீங்கன்னா எந்த ஹீரோவா அல்லது ஹீரோயினா பிறக்க ஆசைப்படுவீங்க? மனோ அண்ட் ஷியாம் ஹீரோயினை சொல்லும், மீரா அண்ட் சௌந்தர்யா வந்து ஹீரோ சொல்லும். மீரா பிராட் பிட்டா? யாரும் தெரியுமா? அதான் சொல்லிச்சேன் பிராட் பிட். யாரு மச்சான் அவரு? நெக்ஸ்ட் சௌந்தர்யா. யாரு? தல அஜித். ஷியாம். ட்ரிஷா சன்னி லியோன். ட்ரிஷா ட்ரிஷா த்ரிஷாவா? த்ரிஷா. ஓ, த்ரிஷா ஃபேனா நீங்க? சூப்பர். மனோ? சல்மான் கான். டேய், ஹீரோயின் ஹாலிவுட் ஆக்ட்ரஸா? அப்படியே ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? ஆனா நீங்க சொன்ன நடிகை யாருன்னு தெரியாத ஒரு மனக்கவலையில, ஒரு மன உளைச்சல்ல என்னோட கோயங்கர் நிக்கிறது நீங்க உணர மாட்டேங்கிறீங்களா? நான் நீ ஜூஸ் போட்டனால தான் தமிழ் ஆக்டர் பேரோன்னு ரொம்ப நேரம் யோசனை பண்ணாங்கிறான் ஒழியா. இவன் சொன்ன பிறகுதான் அந்த ஆக்டர் குடிச்சிடு. சல்மா ஏக் வந்து வெரி ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். எந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 4 பேருமே ஒரு மார்க். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆனா நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள். என்ன வாய் தான் காது வரை நீள்கிறது? அந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள். என்ன வாய் தான் காது வரை நீள்கிறது? மனோ? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலி. வாய் தான் கொஞ்சம் நீளம். வாய் தான் கொஞ்சம் நீளம். நீளம். மீரா? நீளம். நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலி. வாழம் கொஞ்சம் நீளம். இந்த டயலாக் மட்டும் கரெக்டா. வாய் தான் கொஞ்சம் நீளமா? நீமா? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலி. என்ன வாய்தா அக்பர் ஆட்சி காலம் என்பது 1786 இருந்து அக்பர் ஆட்சி காலம். அக்பரா? நீமா? சௌந்தர்யா? நமக்கு வாய்த்த கொப்பளிக்க கூடாதுடா. ஏன் கொப்பளிக்கிற? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக அறமைகள் இல்லடா. அடிமைகள் இல்ல, அடிமைகள் சொல்லு. அடிமைகள் மிக திறமைசாலி. மிக இல்ல, மிகவும் மிகவும் திறமைசாலி. திறமைசாலிகள். வாடா கொண்டு நீ. ஓகே, இதுல பெஸ்டா ட்ரை பண்ணது மனோ அப்படிங்கிறதுனால மனோக்கு மார்க் கொடுக்குறோம். ஓகே, இந்த சுற்று மிக சிறப்பா முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மீரா நீங்க சொல்லுங்க. இட் வாஸ் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. எது ஜூஸா? இல்ல, இந்த மாதிரி வாயில வச்சு பேசுறது கொஞ்சம் ஃபன்னியாவும் இருந்தது. ஃபன்னியாவும் இருந்தது. இந்த முதல் சுற்றினுடைய இறுதியில் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஜீன்ஸ் அண்டர்வேர் கட்டி ஆடாங்க ஒய்யால அண்டர்வேர் கட்டி இந்த வெட்டி தூக்கி வரும் ஆனா வராது. வரோம் ஆனா வராது. ஐயோ. ஆனா உனா தம்பி. ஏய் கொத்தி கொத்தி சாப்பிடுறேன். என்ன பால போட்டு விளையாடிட்டு இருக்க? வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேட்டிகள் சட்டிகள் கோ பிரசிடென்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். ஓகே, வெற்றிகரமான நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்றுக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்று நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ற அட்ராசக்க அட்ராசக்க இந்த அட்ராசக்கோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து 2 பேர் வருவீங்க. ஒருத்தர் இந்த சென்டராக நிற்பீங்க, இன்னொருத்தர் இங்கே நிற்பார். அவர் வந்து நடிச்சு காட்டுவார். மகேஷ் ஒரு கான்செப்ட் சொல்லிடுவார், நடிச்சு காட்டுவார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். எஸ், அந்த ஆக்ஷனை. ஆனால் அந்த மாதிரி உங்களால் சொல்லவே முடியாது. ஏன் 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 சொல்லணும்னு வரப்போலாம் பொழுக்கு பொழுக்குன்னு அடிப்பானுங்க பாரு, அப்படி விட ஓகே, இதான் கான்செப்ட், இதான் வந்து ரூல்ஸ். ஓகே, நம்ம அட்ராசக்க சுற்றுலா முதலாவதா களமிறங்க போகிற போட்டியாளர் ஜான்சி ராணி லட்சுமி பாய் சௌந்தர்யா. ஓகே, நம்ம கிண்டர் கார்டன் பாய்ஸ் வாங்க. ஐயோ, டெரரிஸ்ட் மாதிரி இருக்கு. ஏய், குழந்தைகளை கண்ணு வைக்காத. பாவம், வர செலிபிரிட்டிஸ்லாம் கண்ணு வச்சு அழைச்சு போறாங்க எல்லாம். ஐயோ அம்மா தாங்க சாமி. ஓகே, உங்களுக்கான கான்செப்ட் வந்து அரசு விடுமுறை நாட்கள்.
என்ன ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸா அவர் நடிச்சு காமிப்பாரு. அதை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்காம. ஓகேவா? ஆன்சர் அப்படியே பதறிட்டேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மேல மேல. இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே. ஏய் நோ லிப் மூவ்மெண்ட். காந்தி அடிகள். காந்தி அடிகளா? காந்தி அடிகளா? ரிபப்ளிக் டே. ஏய் காந்தி ஜெயந்தி. ஏறு. மெதுவா அடிக்க. நம் நாட். ஐயோ. நம்நாடா? அது எங்க நடத்த படம்? உழைப்பாதி தினம். உழைப்பாதி தினம் இல்ல. உழைப்பாதி தினம். குடியரசு தினம். டேய் பாலாஜி. ஐயோ. சரக்கா. ஏய் கட்டிங் போறனால. கட்டிங் போடுறனால. கட்டிங் போற. ஆமா அப்படிதான் காமிக்கிறாங்க. டேய் கட்டிங். அண்ணா டேய் கட்டிங் போடுறனால. கட்டிங் போடுறனால உங்களுக்கு வந்து அடுத்து ஃபுல் அடிக்கணும் நான் போடுவேவா? டைம் மச்சான் உட்கார் நீ உட்கார். மச்சான் இங்க பாரு. ஐயோ நான் நடிச்சு காமிக்கிறேன் புடி. ரம்ஜான் முடிஞ்சது. அதுக்கு எப்படி தெரியுமா காமிக்கிறான்? இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா 4 மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். நம்ம அட்ராசக ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்குற போட்டியாளர் மானோ. ஓகே, உங்களுக்கான கான்செப்ட் வந்து ஆடைகள். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா இவர் நடிச்சு காமிப்பாரு இல்ல போட்டு காமிப்பாரு. ஆமா ரெடி ஆயி மாமா. ஆமா நீங்க அதை வச்சு நீங்க வந்து டீசென்ட்டா தான் பண்றேன்னு மாட்டி விட்டுற. ஓகே மானோ, your time starts now. ஃபர்ஸ்ட் இது அவுட் ஆயிடுச்சு. கோப்பட்டா ஜுவிதர். வேட்டி சட்டை. குண்டு வேட்டி சட்டை. மெதுவாடிங்க. வேட்டி ஜீன்ஸ். வேட்டியை தூக்கி கட்டினா அண்டர்வயர். ஜீன்ஸ் அண்டர்வயர். சட்டி ஆடாங்க ஒய்யால. அண்டர்வயர் சட்டி தெரியுமா? வேட்டியை தூக்கி கட்டுவா. சொல்றேன் போடா. சரி அடுத்து. ஏய் மெதுவா. அப்புறம் சரி ஓகே ரைட் விடு. என்னடா சொல்றதே நிறுத்திட்ட. டேய் அடுத்து போ. டேய் தலையில வேணா. உக்கிரமா இடு அப்புறம். ஆடா வலிக்குது. நீ நடிக்கவே மாட்டீங்களாயா? நடிடா. சான்ஸ் கடை உங்களுக்கு சாவன மிஸ். டைம் நடி. ஒழுங்கா நடிச்சான் உனக்கு. தெரியும், தமிழ் படிக்க தெரியும்ல. பாலாஜி இதுக்கு ஆன்சர் பண்ணு. என்ன ஆகுறான்? அப்படி இல்ல, நான் சொல்றேன். இப்படிங்க மச்சான். ஒண்ணு நைட்டி. அவ்வளவுதான் முடிஞ்சது. பிரில்லியன்ட் மச்சான் நீ. நீ ஓவர் சிங்க். ஓகே, இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஷாமுடைய அற்புதமான நடிப்புனால மானோ ஏகப்பட்ட அடிமதிகளை வாங்கிட்டு கண்ணுல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நிக்க கூட தெம்பு இல்லாம ஒரு மனுஷன் ஆடி போய் முட்டை மார்க் எடுத்துக்கிறான். ஓகே, நம்ம அட்ராசக ரவுண்ட்ல அடுத்ததாக களமிறக்க போற போட்டியாளர் எத்தனை பந்துகள் வந்தாலும் தன்னுடைய சுண்டு விரலால அத்தனை பந்தையும் தட்டி விட்டுட்டு ஒரே இடத்துல கம்பீரமா நிக்கிற மீரா பாய். ஓகே, உங்களுக்கான கான்செப்ட் பேர்ட்ஸ். உடனே தூக்கிட்டாங்க பாரு. பறவைகள். நான் வேணா பிரியாணி சிக்கன்லாம் வாங்கி கொடுக்குறேன் நான் நைட். பாய்ஸ் நீங்க வேகமா அடிக்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் இப்படி தூக்கி நின்னவே அது விழுந்துரும். ஓகே, பாத்தீங்களா பாடியா? ஆமா, பறவைகள் தான் உங்களோட கான்செப்ட். ஒவ்வொரு பறவை மாதிரி இவர் பறந்து காமிப்பாரு. Your time starts now. அதுக்கு நீ இவ்வளவு அடிக்க வேணாம், கொஞ்சம் ஸ்பீடா அடி. ஏய் கொத்தி அப்புறம் என்ன பால போட்டு விளையாடிட்டு இருக்க? குயில் ஸ்பாரோ. சரி அடுத்து போலாம். பாலாஜி. ஏய் மரகொத்தி பறவை. பறவை.
மேல இருமா மேல சரி, இருமா அடுத்தது தண்ணி வந்து பாலாஜி நான் இல்லப்பா போடு எல்லாம் பரவதாண்டி. ஐயோ பீகாக் ஈகிள் ஈகிள் டேய் பாலாஜி இங்க பாரு. டைம் அப் ஓகே மனோட அற்புதமான நடிப்பால நம்ம மீரா 3 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே நம்ம அட்ரஸ் ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போற போட்டியாளர் ஷாம். ஓகே ஷாம், ரொம்ப அற்புதமான தீம் உங்களுக்கு. இதை நடிச்சு காமிக்கிறதுக்கு நம்ம மீரா தயாரா இருக்காங்க. பழங்கால வீட்டு உபயோகப் பொருட்கள். ஓகே, அந்த பொருளை இப்ப பயன்படுத்துறது கிடையாது. ஆனா அந்த பொருள் எப்படி இருக்கும்னு நம்ம மீரா நடிக்க நீங்க ஆன்சர் பண்ணணும். Your time starts now. ஐயோ அம்மிக்கல் தானே, அந்த உருளிக்கல். அந்த உருளி என்னன்னு சொல்லுப்பா, இதை பார்த்து சொல்லுப்பா. வரல மாமாட்டு இருக்கு. அடுத்து போலாமா? கிரைண்டரா? பழைய கிரைண்டரு. அம்மிக்கல். ஓடி செலக்குட்டி. ஐயோ. அடுத்து போலாமா? அடுத்து போலாம். ஏன்னா ஆட்டோ மாதிரி கூப்பிடுற கை தட்டி அவனை. அம்மி. ஓகே, அடிங்க பாய்ஸ். உன்னோட ஆக்ஷனே ஓலை 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 ஓலையா? ஓலையோ ஓலையோ ஏதோ ஒண்ணுங்க. சரி அடுத்தது ஓன்னு அடிங்க. ஃபேன்ஸ் மட்டும் நிறைய பேர் இருக்கணும் அந்த டைம்ல. இது அடுப்பு. அடுப்பு என்ன அடுப்பு? ஊதுற அடுப்பு. ஊதுற அடுப்பா? டைம் அப். டைம் அப்புங்க. கஷ்டம் ஆனா இவருக்கு பாவம். ஏப்பா ஆட்டுக்கல் சொல்ல மாட்டியா? ஓ ஆட்டுக்கல். மண்ணெண்ணெய் அடுப்புக்கு என்ன பண்ண? இங்க வர. அது எதுக்கு ஊதுற? எதுக்கு ஊதுறா? பம்ப் அடிச்சா போதும். பம்ப் பண்ணுனே. ஏன் கஷ்டப்பட்டு அடிப்பானே, எதுக்கு ஊதுவானே? ஓகே, தன்னோட அற்புதமான ஜோடியினால ஷாம் அவர்கள் ஒத்த மார்க் எடுத்திருக்காரு. ஓகே, ஓவராலா இந்த ரவுண்ட் கலகலப்பா போச்சு. இந்த ரவுண்டோட அடுத்த ரவுண்ட் வந்து இன்னும் கலகலப்பா போகும். பேஸ்மென்ட் வீக் கோலாகலமா இருக்கும். மாடுகளும் மனிதர்களும் கண்கொள்ளா காட்சியாக இருப்பார்கள். கட்டி பொருளுவாங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். இது சரணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேட்டிகள் சட்டுகள் கோ பிரசன்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வெஸ்டர்ன் பம்ப்ஸ். ஓடா பண்ணி நடிகை அனு ஐஸ்வர்யாய். என்னமா ஐஸ்வர்யா விழுந்துருச்சு. ஒண்ணுமே சுத்தறாது. வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேட்டிகள் சட்டுகள் கோ பிரசன்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வெஸ்டர்ன் பம்ப்ஸ். ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்று பேஸ்மென்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். இந்த பேஸ்மென்ட் வீக்குடைய ரூல்ஸ் வெரி சிம்பிள் மாமா. சொல்லாதப்ப. எப்படி இல்லையா? நீங்க இது மேல ஏறி உட்காந்துறீங்க. இந்த பேஸ்மெண்ட் ஒரு இடத்துல நிக்காது, ஆடிக்கினே இருக்கும். ஒருவேளை கீழே ஊண்டிங்கன்னா மறுபடியும் ஏறி உட்காந்து பெரிய கேள்வி கேட்பாரு. ஓகேவா? அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாங்க, நீ பதில் சொல்லணும். அப்பதான் இவர் பிரில்லியன்ட் காய். ஒரு நிமிஷத்துல எவ்வளவு அதிகமான பதில் சொல்றீங்களோ அவ்வளவு அதிகமான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல முதலாவதா களம் இறங்க போகிற போட்டியாளர் சவுண்ட் சௌந்தர்யா. சௌந்தர்யா, உங்களுக்கான தீம் என்ன அப்படின்னா, நான் ஃபேமஸான காமெடி டயலாக்ஸ் சொல்லுவேன். அந்த டயலாக்கை யார் சொன்னா, காமெடி நடிகர்கள் அது நடிகைகள், ஓகே யார் சொன்னா நீங்க சொல்லணும். Your time starts now. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். விவேக் எப்படி இந்த சௌந்தர்யா இப்படி ஆகி போச்சு? என்னம்மா இதுக்கு இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ஐயோ தெரியலீங்களே. அடி பாவி. ஓடா பண்ணி சொல்லி தந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ரிஜெக்ட். வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராது. ஐயோ
ஆனா உனா தம்பி போராட்டம்னு மஞ்சள் கொடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதான் வரும் வராது. அவர் யாரு? அவர் பேர் தெரியல, வயசானவர் இருப்பாரு. நீ எப்படி வயசானவரா இருப்பாரா? வயசானவனா இருப்பாரா? ஆமா. ஓகே. பழைய ஏய் நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறா? சந்தானம். இதுல எப்படினே தெரியும்? செந்தில். ஏனுங்க இந்த பாம்புக்குள்ள புத்துக்குள்ள கை குட்டிங்களே, பாம்புக்குள்ள கடிச்சு வச்சிரலீங்களா? படம் பேர் படியப்பா. அவரு நேம் அவரு தெரியல. பாலாஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால தான் நேம் தெரியல. அதை சொல்லிருக்க. நீ ஏன் வா சும்மா? ஏமா இந்த கொசுத்தல தாங்க முடியலடா சாமி. கவுண்டமணி சார் சொல்ல மாட்டியா? என்னப்பா அது? சூரியன் படத்தை சொல்ல மாட்டாரா? இறங்க. வரும் ஆனா வராது. வரும் ஆனா வயசானவர் நீ. அவர் பேர் என்ன? என்னத்த கண்ணையா தெரியாதா? என்னத்த சொல்லி என்னத்த பண்ணி பாரு. என்னத்த கண்ணையா தெரியாதா? தெரியாது. என்னப்பா அவர் பாப்பா. ஃபேஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கானே தெரியாது. இந்த பாம்பு புத்துக்குள்ள கை விட்டது அனுமோகன் சார் தெரியாதா? அடேப்பா. இல்ல தெரியும். அவர் ஃபேஸ் பேர் தெரியாது. ஃபேஸ் தெரியுது. ஃபேஸ் தெரியும். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா 3 மார்க் எடுத்திருக்கீங்க. போ. அடுத்ததா களமிறங்க போகிற சிங்கம் மிமிக்ரி மன்னன் மனோ. இந்த புல்ல பார்த்தோன்னே என்னென்ன வாய்ஸ்லாம் உங்களுக்கு மிமிக்ரி பண்ணணும்னு தோணுது? இந்த மாட்டுக்கிட்ட பேசினா என்ன பேசுவீங்க? மனோ மனோ என்ன உள்ள தள்ளிடுறா. அவன் ஒரு கமல் ஃபேன். சரி கமல் சார் வாய்ஸ் ஃபர்ஸ்ட். மாடு பழகின மாடு முட்டாதே அப்படின்றதுனால தான் மேலே உட்காந்தேன். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாம் செய்ய சொல்கிறீங்க. மகேஷ் கேள்வியும் கேட்பாரு, அதே நேரத்தில் பதிலும் சொல்லணும். இதுவும் வச்சு நேக்குது. எல்லாத்துக்கும் ஒன்றா ரியாக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் சமாளிக்கிறேன். சார் வணக்கம் சார். முட்டுறாதம்மா என்ன தட்ஸ் ஐ. எம்ஆர் ராதா சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னடா மாடு விட்டாதுன்னு பார்த்தா ஒரு ஆர்டிஃபிஷியலாக மாடை உட்கார வைக்கிறீங்க. நம்ம ஊரில் எதுவுமே நேச்சுரலாக இருக்க வேற ஆர்டிஃபிஷியலாக உட்கார வச்சு ஆட்டி ஒருத்தனை கூட வைக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்களா? வெரி குட் சூப்பர். மனோக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல். அமேசிங் பெர்ஃபார்மர். வெரி குட். இனிமே தான் கேள்வியே கேட்பான். என்னப்பா வா வரிசையில் நான் ஒவ்வொரு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்களா ப்ரொஃபஷனாக சொல்லுவேன். அந்த ப்ரொஃபஷனை சேர்ந்த ஆட்களை நீங்கள் சொல்லணும். வா வரிசையில் ப்ரொஃபஷனில் உதாரணத்துக்கு இப்போ பூல வானா வாடாமல்லி. ஓ வா வரிசைனா புரியுதுல? வா வா வை வே இப்படி வேணாம். ஓகே ஓகே யூ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மொத்தத்துல வாய் வந்தெல்லாம் கேட்பான். ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதி வைகோ. மெதுவா சுத்துக்கு பா. வைகோ. ஓகே. விளையாட்டு வீரர். மெதுவா சுத்துங்க தல. பிடிங்க மனோ. விளையாட்டு வீரர். விளையாட்டு வீரர். தெரியல. வாட்சன். ஓகே. ஆஸ்திரேலியா பிளேயர். யா. நடிகர். நடிகர். ஏய். நடிகை. மனோ. நடிகை வாணிசி. படம். ஐயோ நல்ல பேராச்சு. வல்லவன். ஓகே. கவிஞர். வாலி. அப்பா. பாடல். பாடல் வந்து பாடலுக்கு எப்படி ஆடுது அம்மா? பாடல் பரவாயில்ல. வா வரிசையில சில விஷயங்கள் சொல்ல சொன்னோம். கரெக்டா சொல்லி பெஸ்ட் ட்ரை. கால்ல அடிபட்டாலும் கருத்துல கவனமா இருந்ததுனால 5 மார்க் எடுத்திருக்காரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மேம். நம்ம பெஸ்ட் ஒன் வீக் சுற்றுலா அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் மாடல் மீரா. என்னம்மா நீ மாடு மேல உட்கார்ந்த உடனே மாடு மேல ஏதோ அங்கஸ்திரத்தை போட்ட மாதிரி இருக்கு. பயமா இருக்கியா சீரியஸா? அதான் சிம்பிள் தான். நல்லா நீங்க அதை ஹோல்ட் பண்ணீங்க. நீ அதே மாதிரி ஒரு தான் விட்டுரு. ஏன்னா இப்போ அவங்களாம் விழுந்து அதுக்குள்ள தான் விழுவாங்க. நீங்க பக்கத்து சைடு போயிருவீங்க. அதுதான். ஓகே உங்களுக்கான தீம் வந்து ஹீரோயின் நேம்ஸ் நான் சொல்லுவேன். அவங்க எந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனாங்கறத நீங்க சொல்லணும். ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ஈஸி தான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ மீரா. ஐஸ்வர்யா ராய். என்னமா ஏய் வா இதுவே வந்து சாதாரண ஊருங்க. ஐஸ்வர்யா ராய் விழுந்துருச்சு. ஒண்ணுமே சுத்தறாதுக்குள்ள ஊர. ஐஸ்வர்யா ராய். ஐயோ அந்த அது ஹைட்டுக்கு சௌந்தர்யா இது மீரா. என்னம்மா 18 மனா ஆ இது மாதிரி நடந்து போகுது மீரா. ஈமு கோழி மாதிரி இருக்குது. ஓகே அசின்.
ஐயோ தெரியலையா யாரு? ஏமி ஜாக்சன். ஏமி மദ്രാസപട്ടണം. ஏமி ஜாக்சன். அஞ்சலி. அஞ்சலி அது என்ன படம்? காதல். இல்ல. ஃபோன் நம்பர் தர அஞ்சலி கேட்றியா? மாடு முடியல உடனே ஸ்டைல். ஜோதிகா. ஜோதிகா. வாலி. ஜெனிலியா. ஏய் சுத்துங்கயா. டைம். மதராசப்பட்டினம் வாலி சொல்லிருக்கீங்க. ஆமா. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் மீரா 2 மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். போங்க ஈமு கோழி. ஓகே. The brilliant guy, stylish man, Shyam. ஓகே ஷியாம், உங்களுக்கான தீம் நிலா பாடல்கள். ஒவ்வொரு நிலா பாடலா நான் பாட அந்த கொடூரத்தை நீங்க கேட்டு அந்த என்ன படத்துல வருது நீங்க சொல்லணும். வேற வழி கிடையாது. Your time starts now. நிலா பாடல்கள் நீங்க படத்தை சொல்லணும். இளைய நிலா பொழிகிறது என்ன படத்துல? தெரியலைங்க. பிள்ளை நிலா 2 வெள்ளை நிலா பாடு மச்சான். பிள்ளை நிலா 2 வெள்ளை நிலா பாடு மச்சான். பிள்ளை நிலா 2 வெள்ளை நிலா. நிலா காயும் நேரம் சரணம். நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்க. இந்திரா. இந்திரா. அன்று வந்ததும் அதே நிலா. எம்ஜிஆர் படம். ஆமா. நிலா அது வானத்து மேலே. ஐயோ நாயகன். நாயகன். ஓகே. நிலவு பாட்டு நிலவு பாட்டு தெரியலையே. ஆறானே சத்தியமா தெரியல மச்சான். கல்யாண தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா. கல்யாண தேன் நிலா காய்க்காத பால். மனோ, இந்த 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 கான்செப்ட் ஈஸியா கஷ்டமா? செம ஈஸி தானே. ஷியாம் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து தமிழ் படங்கள் அதிகமா பாக்குறது இல்லையா? இல்ல இந்த சமயத்துல தோணாம போச்சா? சமயத்தில் தோணாம போச்சு. இப்போ நான் கேட்டா சொல்லிடுவீங்களா? இல்லைங்க, கொஞ்சம் பழைய படமா இருக்குல்ல. ஸோ புது படத்தில் நிலா பாட்டு என்ன பண்ணிடுவீங்க? பட் வந்தால் தானே பட முடியும். கரெக்ட். அதான் இந்த இந்திரா சொன்னீங்க, நாயகன் சொல்ல வேணாம், அதெல்லாம் சொன்னோம். அதெல்லாம் புது படம் தான். புது படம் இல்லை, நாயகன் ரெஜிஸ்டர் ஆனது. இந்திராலாம் மகேஷ் எது சொல்லவே தேவையில்ல, நான் சொல்லிட்டான். நாயகன் சொல்லவே தேவையில்ல. இவ்வளோ ஃபேமஸான படம் சொல்ல. நீங்கள் எத்தனை? ரெண்டு கேள்வி. ஓகே, வெரி குட். 2 மார்க் எடுத்துருக்கீங்க ஷியாம். ஆல் தி பெஸ்ட். थैंक यू. வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள் கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். இறுதி சுற்றுக்கு வந்திருக்கிற அந்த 2 அருமையான அறிவு ஜீவிகள் மனோ மற்றும் சௌந்தர்யா. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து உட்காந்த பொசிஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் அதே பொசிஷன்ல உட்காந்துருக்கிற மீரா அண்ட் ஷியாம், நீங்களும் இந்த ஷோல இருக்கீங்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மொத்தம் 7 கேள்வி கேட்பார் மகேஷ். அதிக கேள்விகளுக்கு யார் வந்து கரெக்டாக பதில் சொன்னீங்களோ அவங்க வின்னர், இன்னொருத்தர் ரன்னர். அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டோடனே பதில் தெரிஞ்சா ஓடி போய் அந்த பால் எடுத்து பறக்கா வெட்டி திரும்ப தெரியலனா கூட எடுத்துடலாம். தெரியலன்னா என் உயிரெடு. சாரி, பால் யார் ஃபர்ஸ்ட் எடுக்கறீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண முடியும். அங்கே மீரா வெரி டிஃபிகல்ட். நோ ஓகே, ரெடி? உங்களுக்கான முதல் கேள்வி. டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் யார்? ஐயோ ஏடினா சொல்லுங்க மேடம். செங்கோட்டை கட்டியவர் பத்தனாருன்னா வாயில குத்தி. இல்ல சத்தியமா அது மொக்க காமெடி தெரியும். டெல்லி செங்கோட்டை கட்டியவர் வாஜ்பாய் பட்டேல். வாஜ்பாய் பட்டேல். இல்ல இப்படிலாம் எதுவும் சொல்ற கூடாது. சைலண்டா நீ அதிகப்படும். வாஜ்பாய் பட்டேல்னு சொன்னீங்க. செங்கோட்டையில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? நான் டெல்லிக்கு போனது இல்ல. ஆமா, எல்லாரும் கூடுவாங்க ஈவென்ட்டுக்கு. டெல்லி செங்கோட்டை கட்டியவர் ஒரு நல்ல ஆள் தான். டக்குன்னு ஸ்ட்ரைக் நல்ல ஆள் தான். ஆனா அந்த மனுஷனும் பேர் ஞாபகம் வரல டக்குன்னு. டேய் இது செங்கோட்டை தெரியுமா ஷியாம்? கஜினி முகமது. கொஞ்சம் மீராட்டு தள்ளி உட்காந்து மீரா உங்களுக்கு தெரியுமா? ட்ரை. அவர் ஒரு அரசர், புகழ்பெற்ற ஒரு அரசர். ஜோதா அக்பர். ஜோதா அக்பர்.
ஜோதா அக்பர் இல்ல, அக்பர். ஜோதா அக்பரா? ராஜா படம் தெரியல அப்படின்னா கூட மார்க் கிடையாது. ஷாஜகான் என்பது சரியான விடை. சரி விடு, காசு இருந்திருக்கு, இதே கட்டார் விடு. 4-5 ஒய்ஃப் கூட தான் கட்டினார், அதெல்லாம் சொல்ல முடியுமா? உங்களுக்கான அடுத்த கேள்வி. வாஸ்கோ ட காமா முதலில் இந்தியாவில் எந்த பகுதிக்கு வந்தார்? இலங்கை. இலங்கை. பாலா வந்து கொடுக்குறாங்க. நீ சொல்லுமா. நீங்க சொல்லுங்க. தப்பு. வாஸ்கோ ட காமா இந்தியா இந்தியால எந்த பகுதிக்கு முதல்ல வந்தார்? சென்னை. கேரளா. ஏமா அவன கால் டாக்ஸி இந்தியாவுல எந்த பகுதி? அவன் பாரு யார் ஏர்போர்ட் தெரியும்? ஷாம் சொல்லுங்க. கோழிக்கோடு. கோழிக்கோடு என்பது சரியான விடை. நைஸ். ரிப்பீட்டட் क्वेश्चन தானே இது. இங்க பாரு ஒரு செலிபிரிட்டி கூட சொல்றாயா? டிடி கிட்ட கேட்டது இது. இன்னைக்கு காலையில தான் காலையில பார்த்தேன். ப்ரோகிராம் பாத்து. கொஸ்டின் அப்படிதான் ஷாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஷாம், மீரா நீங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கீங்க, நீங்களே ஆன்சர் பண்ணலாம். இவங்க சொல்லலைன்னா. ஆனா மனோ அண்ட் சௌந்தர்யா நீங்க ரெண்டு பேரும் ஃபைனலுக்கு வந்திருக்கீங்கறத நான் நினைவுபடுத்துறேன். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. மனித உடலில் மிகவும் கடினமான எலும்பு எது? கால் எலும்பு. கால் எலும்பு. ஏன்னா இந்த ரெண்டு எலும்பு தான் எல்லாமே தாங்குது. ஓகே, வெரி குட் ட்ரை. மனோட ஸ்பைனல் கார்டு, முதுகெல். ஸ்பைனல் கார்டு தப்பு. மண்டை ஓடு. மண்டை ஓடு. யாதி ஓடு. ஸ்கல்லுங்க. ஸ்கல். ஓகே, மீரா. இது பைசப். மீதியா? நீ ஃபைனல். தொடை எலும்பு. ஓகே, தொடை எலும்பு தாய்போன் என்பது சரியான விடை. உங்களுக்கான நான்காவது கேள்வி. இதுவரைக்கும் நான் 3 கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு கேள்வி சௌந்தர்யா சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மனோ நீ சும்மா டைம் பாஸ் போய் பால் எத்தனை வர்ற. நான் எடுக்கல, அதுவும் அதான் இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி. உலகில் 16 நாடுகளை எல்லைகளாக கொண்ட ஒரே நாடு எது? எல்லைனா ஏய் இரு, தொல்லையாக நீ போ. எத்தனை வந்துரு? போய்டு. எத்தனை வா டக்குன்னு. எல்லைனா பார்டர். பவுண்டரிஸ். உலகத்தில் எந்த எல்லை? 16 பவுண்டரிஸ். Okay. 16 கண்ட்ரியோட பவுண்டரிஸ். ஒரு நாடு வந்து தன்னோட பவுண்டரி. ஏசியா. ஏசியா. நாடு. கான்டினென்ட் இல்ல, நாடு. நாடா? ஐயோ. கண்ட்ரி. கண்டம். ஏசியாங்கிறது கண்டம். நாடு. இந்தியா. தமிழ்நாடு. நீ என்ன பண்றது? இங்க பாரு, இங்க பாரு. திரும்பி அந்த இரும்பு கம்பி இருக்குல, ஊட்டிக்கோ நீ. சொல்லுங்க. இங்கிலீஷ்ல கேட்டா ஆத்தியா அலப்பிடுவாங்க. டெல்லி. இல்ல இல்ல. சரி, ஓகே. நீங்க ஓகே. மீரா. மீரால வெஸ்ட். சைனா. யார் சொன்னது சைனான்னு? சைனா. சரியான விடை மீரா. வெரி குட். லூக்லா சொன்னா. குட் ட்ரை. ஒரு 10 கண்ட்ரி சொல்லியாச்சு, இன்னும் 2 தான் உனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். நான் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அதனால தான் தமிழ்நாடு சொன்னேன். அப்புறம் ஏன் இலங்கை சொன்னேன்? ஒரு வாட்டி ஷோக்கு போய்கிறான். ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி. ஆழ்வார்கள் இயற்றிய நூல் எது? நூல்கள் அதனுடைய தொகுப்பு இரு, என்னவா நான் எடுத்துறேன், அப்புறம் பேசிக்கலாம். ஆழ்வார்கள். இலக்கணம். இல்லை, அமைதியா சௌந்தர்யா, உனக்கு தெரியாது அமைதியா. அங்கிருந்து அவங்க அம்மா சொல்றாங்க, அமைதியா இருடி சண்டாளி ஏண்டி. சரி மனம், உங்களுக்கு தெரியாது. இல்ல இல்ல இருக்கு, உங்களுக்கு இல்லையா? டக்குன்னு சைக் ஆக மாட்டேன். நீங்க தொல்காப்பியமா? தொல்காப்பியம். சரி விடு. 4000 திவ்ய பிரபந்தம் என்பது சரியான விடை. 4000 திவ்ய பிரபந்தம். மனோ, இன்னும் உங்களுக்கு 2 கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு. 2 கேள்விக்கு சரியா சொன்னா கூட நீங்க ஜெயிச்சிடலாம். உங்களுக்கான 6வது கேள்வி. தென்னை மரம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? சரி, ஓகே. சொல்லி. கேரளா. ஏதோ தமிழ்நாட்டுல எங்கேயும் போனது இல்லை. இல்ல, தெரிஞ்சிருக்கேன். தெரிஞ்சிருக்கா? கேரளா என்பது சரியான விடை. ஓகே, மொத்தம் 6 கேள்வி. 7வது கேள்வி நீங்க பதில் சொன்னாலும் உங்களுக்கு இல்ல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 99 வகை மலர்களை பற்றி பேசும் இலக்கிய நூல் எது? சரியா, கேரளாக்கு மட்டும் 99 வகையான கட்டணும். பூக்கள் வரும். சூர்யா கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. நிறைய இலக்கிய பேச்சாளர்கள் சொல்லுவாங்க. பூக்கள் பேர் 99. ஷோ முடிஞ்சிடுமே. இந்த பூ பேர் கேட்கல. நீ 4 பூ கூட சொல்ல மாட்டேன் தெரியும். அது எந்த பாட்டு, என்ன பாட்டுல வருங்க? இல்ல தெரியல. இலக்கிய நூல் தெரியல தெரியல. அது தெரியாது. ஓகே, குறிஞ்சி பாட்டு என்பது சரியான விடை. ஓகே, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த கலியுகத்துல என்ன கொடுமைன்னா, சௌந்தர்யா தான் வின்னர், மனோ தான் ஓகே,
ஜோடி டீம்ல வந்து ஒரு டான்ஸ் ஆடி இந்த ஷோ வந்து முடிக்கலன்னா அது நல்லா இருக்காது. ஒரு சாங் போடுறோம், நீங்க எல்லாருமே சேர்ந்து ஆடணும்னு என்னுடைய ஆசை. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி கட்டிக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அட்டுப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் ஆடு சௌந்தர்யா. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணும் கட்டிக்கடி மாமன் அட்டுப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. சூப்பர் 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 சூப்பர். நல்ல பாட்டு. அமேசிங்கா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணாங்க. அடுத்த வாரமாவது வர செலிபிரிட்டிஸ் டான்ஸ் ஆடுவாங்களா அப்படிங்கறது அடுத்த வாரம் வரைக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பாத்துட்டே இருக்கேன். சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வெட்டிகள் சட்டுகள் கோ பிரசிடென்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பெஸ்ட் அண்ட் பாம்ஸ்.